இப்போ நம்ம பாஸ்தா செய்கிறதுக்கு போகிறோம். இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணியை சூடு பண்ணி அதில் பாஸ்தாவை கொட்டிக்கலாம். நல்லா சூடான உடனே இப்போ நம்ம வந்து பால் 1/2 லிட்டர் பால் எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம நல்லா ஊற வச்ச பாஸ்தாவை எடுத்து பாலில் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒன்று ஒன்றா போடுறோம். இங்கே பாருங்கள். இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு சர்க்கரை மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா போட்டு மிக்ஸ் ஆகிட்ட உடனே கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் லைட்டாக கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது சிட்டிகை உப்பு போட்டு மிளகு கொஞ்சோண்டு எடுத்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அது வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச பாஸ்தா மேலே தூவி விட்டுக்கலாம் காரத்துக்கு. இப்போ சாப்பிட்லாம். வா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். சூப்பராக இருக்குது.